சிறகடி காசு அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவை பார்த்து சத்யாவோட அம்மா பேச வராங்க. சத்யாவோட அம்மா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. சத்யா வந்து யாரை லவ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட அம்மா சிந்தாமணி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அவங்க பயந்து போய் முத்துக்கிட்ட வந்து நீங்கள் சத்யா விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாதீங்க மாப்பிள்ள, சத்யாவை பிடிச்ச வாழ்க்கையை விட சத்யாவோட உயிர் தான் முக்கியம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சத்யா நினச்சா சத்யாவோட உயிருக்கே ஆபத்து, அதனால் இனிமேல் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை யார் மீனா சொல்ல சொன்னான்னு சொல்லிட்டு மீனாவை போய் முத்து வந்து திட்டுவாங்க. இல்லைங்க எனக்கு சரிப்பட்டு வரணும்னு தோணல, நீங்கள் வேறு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அதான் அம்மா விட்டு சொல்ல தான் நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் முத்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது மீனா, அந்த சிந்தாமணிலாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், அவங்க 2 பேரும் ஆசைப்படுறாங்க, லவ் பண்ணுறாங்க, இதேமாரி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க 2 பேரும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனா கிட்ட பேசுகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு சைடு மனோஜ்க்கு பார்த்த அமெரிக்கா பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியோட பார்லர் போய் ரோகிணியை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி மூலியமாக மனோஜ்க்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கல, 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு மாதம் வந்து காசு கொடுக்கணும், அவங்களுக்கு தனியாக வீடு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, டிவோர்ஸே கிடைக்காம டிவோர்ஸ் கிடச்சிருன்னு சொல்லிட்டு நீங்கள் பொய் சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கேள்வி கேட்குறாங்க. அண்ணாமலைக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கடைசியான தெரியுது விஜயாவும் மனோஜும் சேர்ந்து பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போகிறாரு, அவங்க 2 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்க போறாரு, கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.